ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். ஒய் ஐ ஆர்கனைஸ் தி செஷன், ஏன் இந்த செஷன் அப்படிங்கிறது லைக் மெயினாக வந்து பார்த்தோம்னா, இன்னைக்கு ஒன்ஸ் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைக் என்னால் ரியலாக என்ன ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே நேரத்தில் ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நிறைய கேப்ஸ் இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆஸ் அ கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீப்புள் வந்த உடனே ஒரு ஒர்க் பண்ற மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஸ்டில் காலேஜ் லேர்னிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ அந்த ஒரு பெரிய கேப் இருக்கிறத நான் டெஃபினட்டா அப்சர்வ் பண்றேன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா லைக் ஓகே, இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய லைக் வைடா இருக்கு. பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடா இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கு. லைக் எந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணலாம், பிகாஸ் லைக் நம்ம இன்னைக்கு ரீசெண்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், யாராவது ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டா அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் என்ன, லைக் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீப் டவுனே அவங்க போறது இல்லை. பட் ஸ்டில் ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பூமா இருக்கு, லைக் எல்லாரும் அதை பத்தி நிறைய பேசுறாங்க. ஸோ அதனால ஓகே, இருக்கிறதுலே அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஏரியா அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. எஸ் எஸ் தினேஷ், மேபி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். லைக் கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ இது மேபி தெரியாம இருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ திங் என்ன அப்படின்னா வந்து பார்த்தோம்னா, இந்த ரியல் லைக் எந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்கு. அதே நேரத்தில் எந்த எந்த டொமைனுக்கு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல பார்க்க முடியுது. தென் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கோர்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஏன்னா ஒரு செகண்டரி இன்கம்காக, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, மேபி ஒரு வெப் டெவலப்பராக இருப்பாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரீமில் இருப்பாங்க, அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு அவங்க கெரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் நிறையா ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நானே இதை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். தென் சம்திங் கிவ் பேக் டு சொசைட்டி. லைக் எனக்கு இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் சைடு ஒரு ஒரு கிரேட் லவ் இருந்தது. லைக் ஃப்ரம் காலேஜ் டேஸ், லைக் த வே ஐ டீச் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால பேசிக்காக எனக்கும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் லைக் நம்ம டீச் பண்ணும்போது பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி நிறைய தெரிய வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலையும் ஈஸியா பீப்புள் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாப்பிக்கை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா தட் பிங்ஸ் அது வந்து ஒரு ஒரு சின்ன மோட்டிவேஷன் நமக்கே, லைக் வி ஆர் கிவிங் சம்திங் டு த சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுவும் தான் மெயினான ரீசன். ஸோ ஈவன் ஆஃப்டர் லைக் ஓவராலா லைக் சாரி ஓகே, ஸோ ஓவராலாக ஒரு 14 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒர்க் பண்ணுற பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லைக் ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இனிஷியலாக கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கான இனிஷியல் ட்ரைனிங்லாம் நான் கொடுத்துருக்கேன். லைக் ஈவன் ஆஃப்டர் ஸ்டார்டிங் த கம்பெனி, லைக் எங்கள் கம்பெனியில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரெஷர்ஸாக தான் நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கான ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக எனக்கு இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதை என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறனாலையும் இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் திங், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த செஷன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். லைக் ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஒரு கரியர் பார்த்தா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம கவர் பண்ண போறது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லைக் டெஃபினட்டா லைக் மணிங்கிறது எசென்ஷியல் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ன மாதிரி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, லைக் அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். பிகாஸ் லைக் ஃபுல் லைவ் டெமோ நம்ம பார்க்க முடியாது, நமக்கு ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸும் ஒரு 2 வீக்ஸ் கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதை பத்தியும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன்.